கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டீவன் யானோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த மாதிரி சும்மா ஒரு லைவ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸ்டீவன் யான் தண்டர்போல்ட்ஸில் சென்ட்ரி ரோல் தான் ப்ளே பண்ணுறாருங்கிற ஒரு விஷயத்தை திரைத்தனமாக போட்டு உடச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் ஸ்டீவன் யான் தண்டர்போல்ட்ஸில் இருக்கிறதும் கன்ஃபார்ம் செய்யப்படல. தண்டர்போல்ட்ஸில் ஆக்சுவலாக இந்த சென்ட்ரி வரப்போகிற விஷயமும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. இந்த மாதிரி ஸ்டீவன் யான் சென்ட்ரியாக கேஸ் பண்ணியிருக்காருங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுமே தாண்டி இதனால் மார்வல் என்னென்ன பண்ணிடுவாங்க, நான் மார்வல் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக தனாவட்டா சொல்லியிருப்பார்ல. அந்த ஒரு விஷயம் இப்போ ஸ்டீவன் யானை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்டர்போல்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டீவன் யான் டிராப் பண்ணப்பட்டார். இனிமேல் தண்டர்போல்ட்ஸ்ல அவர் நடிக்க போறதில்ல. ஸோ மார்வல் ஆக்சுவலாக நம்ம ஸ்டீவன் யானை ஃபயர் பண்ணல. ஸ்டீவன் யானுக்கு ஏதோ ஷெட்யூலிங் பிரச்சனை இருக்கு. ஐ மீன் அவருக்கு மற்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கூட இடிக்குது. இந்த ஷெட்யூலிங் பிரச்சனையால தான் இப்போதைக்கு ஸ்டீவன் யான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து டிராப் பண்ணப்பட்டதா ஒரு உருட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த உருட்டு போலதாக தோணுது. ஏன்னா ஸ்டீவன் யானுக்கு இந்த காஸ்டியூம்லாம் செட் பண்ணி அதுக்கான அளவெல்லாம் எடுத்து அந்த காஸ்டியூம் டெஸ்டிங்கே நடந்திருக்கு. காஸ்டியூம் டெஸ்டிங்கே நடந்திருக்குன்னா அவரை எப்போ கேஸ் பண்ணியிருப்பாங்க மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூலிங் பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. மார்வல் டேரக்டா ஸ்டீவன் யான் கிட்ட போய் இந்த ஒரு சின்ன விஷயத்தை சீக்கிரட்டை கூட நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்க முடியலையே, நீ எப்பரா பெரிய பெரிய சீக்கிரட்டை வச்சிருப்ப, அதனால நீயா கிளம்பி போயிடுன்னு சொல்லியிருப்பாங்க போல. எனக்கு என்னமோ அதான் நடந்திருக்கும்னு தோணுது. ஸ்டீவன் யானுமே இதுக்கப்புறம் நான் ஒரு கண்டிப்பா மார்வல் படம் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்குங்கிற மாதிரி ஓப்பனா பேசியிருக்காரு. பட் டெக்னிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டீவன் யான் இந்த படத்தில் இருக்காரு, இந்த ரோல் தான் ப்ளே பண்றாருன்னு சொல்லி எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே எங்கேயுமே பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்டிங் டிராப் ஆனாலும் டிராப் ஆகலனாலும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்டீவன் யான் மனசுக்குள்ள குமிரிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடே ராபர்ட் கர்க்மேன், உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்கிற மாதிரி காண்டா இருப்பார்ல. இப்போ ஸ்டீவன் யான் சென்ட்ரியா வரலனா வேற யார் சென்ட்ரியா வந்தா நல்லா இருக்கும்? அந்த பக்கம் ஹென்ரி கவில் சும்மா தான் இருக்காரு. இல்லை சொல்றேன் பார்ப்போம் கன்சிடர் பண்றாங்களா இல்லையான்னு மார்வல்.